ஹெல்த் டைம்ஸ் நவ் நேயர்களுக்கு என்னோட வணக்கம். நான் உங்கள் டாக்டர் உமா ஃப்ரம் அமால் ஹெல்த் ரிசோர்ஸ் சென்டர். ஸோ இப்போது மெயின் டாப்பிக்கே நம்மளுக்கு வந்து கோடை வெயில் தான். கோடை வெயில்னா எல்லாரும் உள்ளே உட்காந்துருவோமா? மாட்டோமே. ஜாலியாக இப்போ எங்கெங்கெல்லாம் போகலாம், வெளியில் சுற்றலாம் அப்படின்னு தான் பார்ப்போம். பட் அது நம்மளோட தாட்ஸ் ஓகே. பட் நம்ம பாடி அதுக்காக கோஆப்ரேட் பண்ணுதா பார்த்தோம்னா கோஆப்ரேட் பண்ணாதே. சரி, இங்கே இருக்க முடியலன்னு எத்தனை பேர் கொடைக்கானல் போகிறோம், ஊட்டிக்கு போகிறோம், இல்லை வேறு எந்த சில் பிளேஸ் கிடைக்கும். அங்கேயும் இந்த அளவுக்கு வெயில் இல்லைனாலும் கொஞ்சம் வெயில் இருக்கும். பட் எல்லா இடத்துலையும் இந்த வெயிலை எப்படி நம்ம மேனேஜ் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த வெயிலையும் நம்ம சந்தோஷமாக எந்த ஒரு ஹெல்த் ப்ராப்ளமும் இல்லாமல் இருக்கலாம் அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வெயில் அப்படின்னாலுமே நம்ம இயற்கை நம்மளுக்கு கொடுக்குற வரப்பிரசாதம், அதை அவாய்ட் பண்ணக்கூடாது. ஸோ மார்னிங் இருக்கக்கூடிய ரொம்ப மிதமான வெயிலில் நீங்கள் இருக்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த மார்னிங் இதமான வெயில் வந்து நம்ம பாடிக்கு விட்டமின் டி கொடுக்கக்கூடியது. இந்த உச்சி வெயிலில் போய் 11 மணிக்கு 12 மணிக்கு தயவு செஞ்சு நிற்காதீங்க. நம்மளோட பாடியில் இருக்க வாட்டரை ஃபுல்லாக அது ட்ரெயின் அவுட் பண்ணிடும். வேண்டாம். செகண்ட் திங், நம்ம வீட்டுக்குள்ளேயே இருக்கிறோம், பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெளியவே போகாமல் இருந்தால் வெயில் நம்மளை தாக்காதான்னா இந்த பில்டிங்கையும் தாண்டி வந்து நம்மளை தாக்கும். நீங்கள் கவலையே படாதீங்க. ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம்? ஏசி போட்டு உட்காரலாமா? ஏசியும் ஹீட்டு தாங்க. ஏன் அதையும் நம்ம மறந்துட்டோம். ஸோ ஹீட் இருந்தாலும் ஃபேன் இருந்தாலும் எது இருந்தாலும் நம்ம பாடிக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஹீட்டும் கோல்டும் உள்ள டெம்பரேச்சரை நம்ம சமநிலைப்படுத்தி வச்சோம்னா இந்த பிரச்சனையிலேருந்து நம்ம வெளியில் வரலாம். ஸோ என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் திங், எழுந்ததும் ஒரு மார்னிங் வாக் பண்ணிடுங்க. அட்லீஸ்ட் ஒரு 1/2 hour. இயற்கையாக அந்த ஒரு மைல்டு ஒரு ஹீட்டு நம்மளுக்கு கிடைச்சிடும். தேவையானது இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம ஃபுல்லாகவே ஆஃபீஸ்லேயே இருந்தாலும் சரி, வீட்லேயே இருந்தாலும் சரி, நம்ம பாடிக்கு தேவையான முதல் ஒரு வெளிச்சம், ஒரு வெயில் நம்மளுக்கு கிடைச்சிடுது, ஹீட் கிடைச்சிடுது. நெக்ஸ்ட்டு, வெயிலில் ரொம்ப பீக்கான டைமில் டைரெக்டாக ஓப்பன் சன்லைட்டில் போகாதீங்க. இப்போது 2 வீலரில் போகிறீங்கன்னா ஹெல்மெட் போட்டுட்டு மேலே ஒரு கவர் பண்ணிட்டு போங்க. இதுவே காரில் போனீங்கன்னா பிரச்சனை இல்லை, டைரெக்ட் வெயிலை அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இது எல்லாமே வெளியிலேருந்து வந்தால் நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிக்கூடாது. பட் நம்ம இன்பார்ன் பாடிக்குள்ளே இருந்து நம்ம எப்படி ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம்னா, ஒன்று லிக்விட் இன்டேக்கு, ப்ராப்பர் ஸ்லீப்பு, தென் ஃபுட்டு அண்ட் தென் மூமெண்ட்ஸ். இது 4மே நம்மளுக்கு தேவைங்க. ஸோ ஃபஸ்ட்டு இதில் வர்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிக்விட் இன்டேக் தான். நம்ம பாடியில் எனர்ஜி, அந்த லிக்விட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக ட்ரெயின் ஆகிடக்கூடிய டைம் இது. எவ்வளோ ஐயோ வெயில் வெயில்னு சொல்லி குறை சொல்கிறது பிரயோஜனம் இல்லை. நம்ம என்ன தேவையோ அதை எடுத்துக்கலாம். அட்லீஸ்ட் 2 லிட்டர் ஆஃப் வாட்டர் எடுத்துக்கோங்க. இந்த 2 லிட்டர் ஒரு நாள் ஃபுல்லாக இருக்கீங்க. நான் அதுக்கு ஒரு சின்ன சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ மார்னிங் எழுந்திரிச்சதும் எல்லாருமே ஒரு 1/2 லிட்டர் தண்ணி குடிக்கணும்னு நினைக்கிறோம். எஸ், இட்ஸ் அ குட் திங். அதுலேயே 1/2 லிட்டர் போயிடுச்சுங்களா, மீதி இருக்கிறது 1.5 லிட்டர் தான். அதை வந்து நம்ம ஒரு மார்னிங்லேருந்து ஆஃப்டர்நூனுக்குள்ளே 1 லிட்டர், ஆஃப்டர்நூன்லேருந்து ஈவினிங்குள்ளே 1 லிட்டர் கண்டிப்பாக குடிச்சிடலாம். ஏன்னா தாகம் எடுக்கும் போது தான் குடிக்கணும்னு இல்லை. நம்ம 1 ஹவருக்கு ஒன்ஸ் நம்ம குடிச்சு பழகிட்டோம்னா அந்த பாடிக்கு தானாகவே தண்ணி தேவைப்படும், அது எடுத்துக்கும். நீங்கள் தண்ணி குடிக்கணுன்ற அந்த தாட் வந்துடும். ஸோ 2 லிட்டர்ஸ் வாட்டர் எடுத்துக்கோங்க. 1 லிட்டர் கம்பல்சரி ஏதாவது ஒரு ஜூஸ் எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம வெறும் தண்ணியே குடிக்கும் போது அது நார்மல் நம்மளோட மனுஷங்களோட இயல்பு. ஐயோ தண்ணியே குடிக்கணும்னு அவாய்ட் பண்ணிடுவோம். வெயில் காலத்திலேயே ரொம்ப தாகமாக இருந்தால் கூட குடிக்க மாட்டோம். ஸோ ஜூஸஸ் என்ன பண்ணுங்க, ஐயோ எனக்கு சுகர் இருக்குது, எனக்கு மற்ற ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜூஸஸ் அவாய்ட் பண்ணாதீங்க. போய் வாலண்டியராக சுகர் போட்ட ஒரு ஸ்வீட்டை எடுத்து நம்ம சாப்பிட்றதுக்கு பதில் இந்த இயற்கையான ஸ்வீட் இருக்கிற நம்மளோட இந்த ஃப்ரூட்ஸ் எடுக்கிறது தப்பே இல்லைங்க. அது எந்த விதமான பிரச்சனையும் பண்ணாது நம்மளுக்கு. நம்ம ஜூஸஸ் எப்படி எடுக்கணும்னா, இங்கே போய் ஜூஸ் ஷாப்லேயே வாங்குறீங்க, இல்லை நீங்களே பண்ணுறீங்கன்னாலும் ஃப்ரெஷ் ஜூஸஸ் மட்டும் எடுங்க. நீங்கள் சுகர் எடுக்காதீங்க, அதில் ஐஸ் போட சொல்லாதீங்க. மெயினாக நீங்கள் ஜூஸஸ் எடுத்து சில பேருக்கு வந்துட்டு எனக்கு கோல்டு வந்துருச்சு, எனக்கு வந்துட்டு ஃபீவர் வந்துச்சுன்னுவாங்க. எதனால்? அவங்க
போடக்கூடிய ஐஸ். ஃப்ரெஷ் ஜூஸ், ஒரிஜினல் ஜூஸ் போடும்போது அவங்களுக்கு கட்டுப்படி ஆகாது. ஸோ அவங்க கடையில் இருக்கிறவங்க உங்களுக்கு கொஞ்சமாச்சும் உங்களுக்கு ஐஸ் போடணுன்னு தான் நினைப்பாங்க. நீங்கள் ஸ்ட்ரிக்டாக சொல்லுங்கள், எனக்கு எக்ஸ்ட்ரா காசு ஆனாலும் பரவாயில்லை, எனக்கு ஒரிஜினலாக ஜூஸ் மட்டும் கொடுங்கன்னு சொல்லுங்கள். எந்த விதத்துலையும் நீங்கள் அஃபெக்ட் ஆக மாட்டீங்க. அப்போது ஐஸ் எந்த இடத்துல எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னு தெரியாது, அதை எப்படி ப்ரிசர்வ் பண்ணுறாங்கன்னு தெரியாது. ஸோ நீங்கள் வீட்டில் நீங்கள் தண்ணி வச்சு ஐஸ் போட்டிங்கன்னா அது டோட்டலி டிஃப்ரெண்ட்டு. பட் கடையில் வாங்கும்போது அவாய்டு சுகர், அவாய்டு ஐஸ், ரெண்டுமே வேண்டாம். சிலது சுகர் போட்டு குடிக்க முடியாது, ப்ரௌன் சுகர் போட சொல்லுங்கள், தட்ஸ் நாட் அட் ஆல் அ ப்ராப்ளம். ஸோ கம்பல்சரி ஒரு 2 ஜூஸ் நீங்கள் லிக்விடாக குடிச்சிட்டிங்கன்னா பெட்டர். இப்போ தர்பூசணி நிறைய கிடைக்குது, அதை ஒரு கப்பு பவுல் இன்றைக்கி ஒரு நாள் சாப்பிட்ணும். அது ஒரு ஃபார்மில் உங்களுக்கு உள்ளே போகும். அதெல்லாம் ரொம்ப ஸ்வீட்டாக நல்லா இருக்கக்கூடியது தான். இல்லையா, அதை பிடிக்கலைன்னா கொஞ்சம் மிளகுத்தூள், உப்புலாம் போட்டு நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அட்லீஸ்ட் நம்ம சாப்பிட்றோம் இல்லைங்களா, அந்த மாதிரி சாப்பிடுங்க. தென் அடுத்த விஷயம் வெஜிடபிள்ஸ். நீர்க்காய் உள்ளதோ இல்லை ஏதாவது ஒரு காய் கம்பல்சரி சாப்பிடுங்க. என்ன, நீங்கள் அந்த வெஜிடபிள்ஸில் உள்ள நீர் நம்மளுக்கு சேரும். நம்ம மசில்ஸ் ஃபுல்லாகவே நீரால் ஆனதுங்க. நம்ம ஒவ்வொரு பாடி பார்ட்ஸும் நீர் இருக்கக்கூடியது. இதில் ஆல்ரெடி ட்ரெயின் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. ஸோ நம்ம வெஜிடபிள்ஸ்லேயும் இருக்கக்கூடிய நீர் அதில் சேரும். ஸோ வெஜிடபிள்ஸ் அதிகமாக எடுத்துக்கோங்க. நீங்கள் பிடிச்ச ஃபார்மில் எடுத்துக்கோங்க. காரம் கம்மியாக மட்டும் போட்டு எடுத்துக்கோங்க. இந்த வெயிலுக்கு காரம் அதிகம் வேண்டாம், ஏன்னா அது பாடியை அஃபெக்ட் பண்ணும். அடுத்த விஷயம், நீங்கள் ஃபுட்டு ஓகே, நீங்கள் இவ்வளோ சொல்கிறீங்க, எனக்கு மார்னிங்கில் இட்லி தோசை பிடிக்கலை, எதுவும் டிஃபன் பிடிக்கலை, மதியத்தில் இந்த வெயிலில் சாதம் பிடிக்கல, எதுவுமே பிடிக்கல அப்படின்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏதாவது ஒரு லிக்விட் ஐட்டமாக வச்சோம், மார்னிங் கஞ்சி எடுத்துக்கோங்க, ஆஃப்டர்நூனில் நிறைய காய், இல்லையா எதெல்லாம் பிடிக்குதோ உங்களுக்கு, ஃப்ரூட் ஐட்டம்ஸே எனக்கு மதியம் நிறைய பிடிக்குதுன்னா அதையே எடுத்துக்கோங்க. எந்த மாதிரி பிடிக்குதோ ட்ரையாக இந்த பர்கர், பன்னு, ப்ரெட்டு, இந்த மாதிரி ரொம்ப உங்களை சாலிடாக அதை ட்ரை ஆக்கக்கூடியதை நிறைய எடுக்காதீங்க. அட்லீஸ்ட் கொஞ்சம் ரைஸ் எடுத்தாலும் பிரச்சனை கிடையாது. பட் எந்த அளவுக்கு ப்ரெட்டு, பர்கர்லாம் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தண்ணி உடம்புக்கு தேவை. யோசிச்சு பாருங்க, அதில் தண்ணி விட்டு ஊற வச்சாலுமே எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. அப்படி இருக்கும்போது நம்ம பாடிக்குள்ளே எந்த அளவுக்கு தண்ணி தேவைப்படும்னு பார்த்துக்கோங்க. நம்ம பாடி, நம்மளோட வயிறு வந்து ஒரு மிக்ஸி மாதிரி வச்சுக்கோங்க. நம்ம ஃபுட்டை போட்டுட்டு தண்ணி ஊற்றாமல் இருந்தால் அது எப்படி இருக்கும், அந்த ரேஞ்சில் நீங்கள் யோசிச்சிங்கன்னா டெஃபினட்டாக தண்ணி குடிக்காமல் இருக்க மாட்டீங்க. நீங்கள் தண்ணியும் குடிப்பீங்க, அதே சமயம் உங்கள் பாடியை மூவ் பண்ணும்போது தான் இது எல்லாமே ஒர்க் பண்ணவே ஆரம்பிக்கும். நீங்கள் இது எல்லாம் சாப்பிட்டேன், எல்லாத்தையும் உட்கார்ந்த இடத்துல எல்லாத்தையும் வயிற்றுக்குள்ளே போட்டேன், எனக்கு ரிசல்ட் கிடைக்கல அப்படின்னா எப்படி கிடைக்கும்? யூ ஹாவ் டு மூவ். ஸோ அதனால தான் அட்லீஸ்ட் ஒரு 1/2 hour கொஞ்சம் வாக் போங்க. இல்லையா வீட்டுக்குள்ளேயே ஒர்க் இருக்குன்னா கொஞ்சம் நடந்துகிட்டே ஒர்க் பண்ணுங்கள். இதெல்லாம் பண்ணிங்கன்னா நிம்மதியான தூக்கம் ஒரு அட்லீஸ்ட் 7 hours, 6 to 7 hours தூங்குவீங்க. இதெல்லாம் இருக்கும்போது இந்த கோடையை கண்டிப்பாக என்ஜாயபிளாக நம்ம பண்ணலாம். அமால் ஹெல்த் ரிசோர்ஸ் சென்டரில் நாங்கள் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறோம். நாங்கள் வர கிளைண்ட்ஸுக்கும் இதெல்லாமே சொல்லி தே ஆர் என்ஜாயிங் வித் த ஏஜ் ஆஃப் 70. நீங்கள் வெறும் இந்த ஏஜ் தான் இல்லை, 70 வயசுலேயும் அவங்க அருமையாக நல்ல லைஃப் வாழறாங்கன்னா இந்த மாதிரி சில டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி தான் வாழறாங்க. அதை உங்களுக்கு நாங்கள் சொல்கிறோம். கோடையில் எப்படிலாம் நம்ம வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்றத பற்றி சில டாபிக்ஸ் நம்ம பார்த்தோம். அது இல்லாமல் முதியவர்களுக்கான ப்ரொடெக்ஷனை பற்றியும் நம்ம பேசலாம். ஏன்னா நிறைய பேர் ஒரு ஏஜுக்கு அப்புறமா 50 இயர்ஸ்ன்றதுல 60 இயர்ஸ்க்கு அப்புறமா இதுக்கப்புறம் எனக்கு என்ன லைஃப் இருக்குது அப்படின்னு நினைப்பாங்க. இட் இஸ் நாட் தட். அந்த லைஃப் முக்கியம். ஏன்னா முன்னாடி டீஜென்ரேஷன் ஆகக்கூடியது கம்மியாக இருக்கும் பிஃபோர் 50. ஆஃப்டர் 50 ஆர் 60 நம்மளோட மசில் தசைகள் நிறைய டீஜென்ரேஷன் இருக்கும். அவங்களுக்கு தான் வெளியில் வரத்துக்கே பயப்படுவாங்க. வெயில் காலம் அவங்களுக்கு பயங்கரமான தாக்குதலாக இருக்கும். என்னால் வண்டியில், ஆட்டோவில் கூட போக முடியல, காரில் கூட போக முடியல, வெளியவே போக முடியல. இவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போ இருந்த ஒரு 30 இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த லைஃப் ஸ்டைல் தாராளமாக அவங்க வாழலாம். எல்லாரும் இப்போ இருக்கிற லைஃப் ஸ்டைலில் அவங்களோட அடுத்த ஜென்ரேஷன் மாற்றி வச்சிருக்காங்க. நீங்கள் உங்கள் ஜென்ரேஷனில் உள்ள லைஃப் ஸ்டைல் வாழுங்க. அமால்ல ஏஜ்டு பர்சனுக்கு எப்படிலாம் இந்த கோடையை எதிர்கொள்ளலான்றதுக்கு நாங்கள்
ஹெல்த்தி டிப்ஸும் குடுத்துட்ருக்கோம். அவங்களுக்கான சிகிச்சை முறையும் நாங்க செஞ்சுட்ருக்கோம். நெறைய பேர் இதில வந்து பெனிஃபிட் ஆயிட்டுருக்குறாங்க. அவங்களுக்கு சில பேருக்கு ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கலாம். சில பேருக்கு கண் எரிச்சல் இருக்கலாம். சில பேருக்கு நடக்கும்போது ரொம்ப ட்ரை ஆயிடும். பாடி ஃபுல்லாவே ட்ரையா இருக்கும். என்னால நடக்கக்கூட முடியல, பேலன்ஸ் கிடைக்கல, இந்த மாரிலாம் இருக்கும். ஸோ இதில எப்படி இருந்து வெளி வரலான்றது அமால் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஏஜ்டு பெர்சன் யாருக்கும் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா, இந்த கோடை காலத்துல நீங்க தாராளமா அமால் ஹெல்த் சென்டருக்கு கால் பண்ணுங்க. நாங்க உங்களுக்கு தகுந்த ஒரு ஆன்ஸரும் குடுப்போம். அதுக்கான சொல்யூஷனும் குடுக்குறோம். தேங்க் யூ.